கோயில் விழாக்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக காஞ்சிபுரம் புறநகரிலேயே பேருந்துகள் நிறுத்தப்படுவதால் நகருக்குள் வர சிரமங்களை எதிர்கொள்வதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் சிற்றுந்து சேவை தொடங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயில் நகரம் என்றழைக்கப்படும் இங்கு வரதராஜ பெருமாள், காமாட்சியம்மன், ஏகாம்பரநாதர் உள்ளிட்ட ஏராளமான கோயில்கள் உள்ளதால் நாடு முழுவதிலுமிருந்து பக்தர்கள் குவியும் இடமாக இருக்கிறது. பட்டு நெசவுக்கும் காஞ்சிபுரம் பெயர் பெற்றது என்பதால் திருமண காலங்களில் பட்டுப் புடவைகளை வாங்கவும் மக்கள் இங்கு படையெடுக்கின்றனர். இதனால் பெரும்பாலான நேரங்களில் போக்குவரத்து நெரிசலால் திணறுகிறது காஞ்சி மாநகரம். இதன் காரணமாக காஞ்சி வரும் பேருந்துகள் நகருக்குள் வருவதை தவிர்த்து புறநகரான ஒளி முகமது பேட்டையிலேயே நிறுத்தப்படுகின்றன. காஞ்சியில் இயக்கப்பட்டு வந்த சிற்றுந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் நகருக்குள் வர அதிகம் செலவழித்து ஆட்டோவில் பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளதாக பக்தர்களும் பயணிகளும் கூறுகின்றனர். சிற்றுந்துகள் என்பது ஏற்கனவே விடப்பட்டிருந்தது, பல பகுதிகளிலே தமிழ்நாட்டில் விடப்பட்டிருந்தது. அது என்ன காரணத்துக்காக அதை விடுவதை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் மக்கள் தேவைக்காக தான் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இன்றைக்கு மக்கள் பல வகையில் அவதிப்படுகிறார்கள். ஏற்கனவே இயக்கப்பட்ட சிற்றுந்து சேவைகளை மீண்டும் தொடங்கினால் உள்ளூர் மக்களுக்கு பயனளிக்கும். அதே வேளையில் கோயில்களுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்கிறார்கள் அப்பகுதி மக்கள். இப்ப காஞ்சிபுரத்துல பூக்கடை சத்திரத்துல இருந்து செவிலிமேட்டுக்கு ஒரு பகுதி போகணும்னு வச்சுக்கோங்களேன், இருசக்கர வாகனத்துல தான் ஒருத்தர் போக வேண்டிய வருது. அதுலயும் குறிப்பா இந்த சுபமுகூர்த்த நாட்கள்ல காஞ்சிபுரம் நகர பகுதிகளில் பயணிக்கிறதுங்கிறது மிக சவாலான விஷயமா இருக்கு. அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் நீங்க மினி பஸ் பயன்படுத்துறீங்க போது சாலையில போகக்கூடிய இருசக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கைகள் மலிவா குறைய ஆரம்பிக்கும், டிராபிக்கும் இங்க குறைய ஆரம்பிக்கும். காஞ்சிபுரத்தில் கோயில்களை சுற்றி பார்ப்பதற்கு சிற்று பேருந்துகளை இயக்குவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட வேண்டும். இதன் மூலமாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில் தலங்களையும், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு இப்படி இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொதுமக்கள், பக்தர்கள் எல்லாம் ஃப்ரீயாக சென்றுவதற்கு அந்த சிற்றூர்ந்து பேருந்து இயக்கினால் நல்லா இருக்கும். அரசு பேருந்துகளை நேரடியாக இயக்க முடியாத தொலைதூர சிறு கிராம மக்களுக்கும் சிற்றுந்துகள் பயனளித்து வந்த வேளையில் தற்போது காஞ்சியின் பல பகுதிகளில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் வேலைக்கு செல்வோரும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். எனவே நிறுத்தப்பட்ட சிற்றுந்து சேவைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதே காஞ்சிபுரம் மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.